அனைவருக்கும் வணக்கம். ராஜயோகம் தரும் கிரகங்கள். ஒரு ஜாதகத்துல இந்த ஜாதகருக்கு ராஜயோகம் செய்யக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் உள்ளதா? எல்லாரும் எதிர்பார்க்கறது அதுதான். ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்துட்ட உடனே என்னுடைய குழந்தை ஜாதகத்துல ராஜயோகம் இருக்கான்னு பாருங்க. எந்த கிரகத்தினுடைய திசை நடந்தாலும் அந்த குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட தான் ஜோசியர்கிட்ட கேட்பாங்க இல்லையா? ஸோ ராஜயோகம் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல சுபர்களுடைய தசா காலங்கள் வரணும். லக்ன ஆதிபத்தியத்துக்கு சுப கிரகங்கள் தசா நடத்தணும். அதாவது இதை ரெண்டு விதமா புரிஞ்சுக்கணும். நம்ம தான் நைசர்கிக பாவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், சனி, சூரியன், இந்த கிரகங்கள்லாம் இயற்கையாகவே பாவ கிரகங்கள். ஆனா இந்த செவ்வாய், சனி, சூரியன் இவங்க இயற்கை பாவ கிரகங்களாக இருந்தாலும் கூட சில லக்னங்களுக்கு யோகர்களாக வருவாங்க. இப்ப சனின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு இரு ஆதிபத்தியம் பெறக்கூடிய கிரகம் தர்ம கர்மாதிபதி என்ற அந்தஸ்தை பெறுகிறார். இந்த இடத்துல இந்த சனி பகவான் ரிஷப லக்னத்திற்கு புதனுடனோ அல்லது சுக்கிரனுடனோ இணைந்து இருக்க ராஜயோகத்தை அற்புதமாக செய்வார். அப்ப அந்த ரிஷப லக்ன ஜாதகரனுடைய ஜனனம் அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த குழந்தை சதய நட்சத்திரத்தினுடைய கடைசி பங்குல பிறந்திருக்கணும், அல்லது சுவாதி நட்சத்திரம் கடைசி பங்குல பிறந்திருக்கணும், அல்லது திருவாதிரையில பிறந்திருக்கணும். அப்படி பிறக்கும்போது பாத்தீங்கன்னா குழந்தை ராகு திசையில ஜனனம் ஆகும். அப்புறம் ராகு திசை பாத்தீங்கன்னா டோட்டல் 18 வருஷம். 4ஆம் பாதத்துல பிறக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, தோராயமா ஒரு 4ல இருந்து 5 வருஷம் இருப்பு இருக்குன்னு வச்சுக்கிறோம் உதாரணமா. அடுத்தது குருமக தசை 16 வருஷம் வரும். 16 5 21. அதுக்கு பிறகு சனி தசை வரும். 21 வயசுல இருந்து அந்த குழந்தைக்கு 40 வயசு வரைக்கும் சனி தசை நடக்கும். அப்புறம் புதன் தசை, கேது, சுக்கிரன் இப்படி வரும். சப்போர்ட்டிங் லக்னமா இருந்துருச்சு. ரிஷப லக்னத்துக்கு தான் நம்ம சொல்றோம் உதாரணம். அந்த இடத்துலதான் இது ராஜயோகம். சனி மட்டும் ஸ்தான பலத்துல இருந்துட்டாருன்னா அட்டகாசமா அந்த ஜாதகர் சக்சஸ் ரேட்டை அதிகமா கொடுத்து ராஜ வாழ்க்கை வாழ்வார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இதை ராஜயோக கிரகங்களுடைய தசா காலம் சரியான வயசுல வந்துருச்சு அவங்கன்னா நல்ல ஸ்டடீஸ் இருக்கும், நல்ல இன்கம் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ப்ரொஃபஷன், அவங்களுடைய புகழ்பெற்ற வாழ்க்கை அமைந்துவிடும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு லக்னத்திற்கு லக்ன ஆதிபத்தியத்திற்கு சுபகிரகங்களுடைய தசா காலங்கள் சரியான வயதில் வர வேண்டும் என்பது இதனுடைய தத்துவம். மிக்க நன்றி.